Hello everyone, welcome to SSC Destiny. SAARC countries ஓட ட்ரிக் வந்து MBBS Spain, M for Maldives, B Bangladesh, இன்னொரு B வந்து Bhutan, S for Sri Lanka, P Pakistan, A Afghanistan, I India, N Nepal. G for countries ஓட ட்ரிக் வந்து Big J. என்னன்னா Brazil, India, Germany, J for Japan. அண்ட் G7 கண்ட்ரீஸோட ட்ரிக் வந்து ஜேஜே ஃபேப்ரிக். அதே இதுதான் வந்து G8 கண்ட்ரீஸோட ட்ரிக்குமே ஜிஜே ஃபேப்ரிக் தான். வித்தியாசம் என்னன்னா G8 கண்ட்ரீஸில் வந்து ரஷ்யா இன்க்ளூட் ஆகும், ஆனால் G7 கண்ட்ரீஸில் ரஷ்யா வராது. G ஃபார் ஜெர்மனி, J ஜப்பான், F ஃப்ரான்ஸ், A வந்து அமெரிக்கா, B ஃபார் பிரிட்டன், I இட்டாலி, C ஃபார் கனடா. இப்போ யுனைடெட் நேஷனோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து என்னென்னா ட்ரிக் வந்து நான் வந்து ஃப்ரெஸ்கான்னு வச்சுருக்கேன். ஃப்ரெஸ்கா அப்படின்னா வந்து F ஃபார் ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், E ஃபார் இங்கிலீஷ், S வந்து ஸ்பானிஷ், C ஃபார் சைனீஸ், A வந்து அரபிக். இதுதான் வந்து யுனைடெட் நேஷனோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஃப்ரெஸ்கா. ஃப்ரெஞ்ச், ரஷ்யன், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், சைனீஸ் அண்ட் A ஃபார் அரபிக். இப்போ வந்து கண்ட்ரீஸ் அரவுண்ட் காஸ்பியன் சி அண்ட் கண்ட்ரீஸ் பார்டரிங் ரெட் சி, இந்த ரெண்டு இதுவும் வந்து இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட் இதில் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அதுக்கு காஸ்பியன் சியை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா அதுக்கான ட்ரிக் வந்து டரிக்கா. T ஃபார் டர்க்மெனிஸ்தான், A அசர்பைஜான், R வந்து ரஷ்யா, I ஈரான், K வந்து கசகஸ்தான். டரிக்கா, டர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா, ஈரான், கசகஸ்தான். கண்ட்ரீஸ் பார்டரிங் ரெட் சியோட ட்ரிக் வந்து டெசி என்னென்ன கண்ட்ரீஸ் டிஜிபவுட்டி, எரித்ரியா, S ஃபார் சவுதி அரேபியா, இன்னொரு S வந்து சூடான், E ஃபார் ஈஜிப்ட் அண்ட் Y ஃபார் ஈமன். இம்பார்ட்டன்ட் நேஷனல் அஃபீஷியல்ஸ் அப்டேட்டட் இப்போ 2020-21 வந்து அப்டேட்டட் கொண்டு வந்திருக்கேன். இம்பார்ட்டன்ட் நேஷனல் அஃபீஷியல்ஸ்: சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஷரத் எஸ்ஏ பாப்டி, நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் சேர்பர்சன் ஹச்சல் டட்டு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்பர்சன் PC மோடி. தென் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் UGCயோட சேர்பர்சன் திரேந்திர பால் சிங். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பால் குடிக்கிறதுக்கு கிராண்ட் பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கிராண்ட் பால், ஓகேவா. UGCயோட சேர்பர்சன் திரேந்திர பால் சிங் அண்ட் இஸ்ரோவோட சேர்மேன் K சிவன். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் கமலேஷ் வியாஸ். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் கமலேஷ் வியாஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நமக்கு நல்ல எனர்ஜி சேவ் ஆகணும்னா பேசாமல் அமைதியாக கம்முன்னு இருக்கணும், யாருக்கூடையும் சண்டை போடாமல், அதுதான். ஸோ சேர்மேன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வந்து கமலேஷ் வியாஸ். ட்ரிக்கு, ஓகேவா. இப்போ வந்து சேர்பர்சன் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து NK சிங். ஃபினான்ஸ் கமிஷன் 15th வந்து NK சிங். அண்ட் CBFC சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட சேர்பர்சன் வந்து யாருன்னா பிரசூன் ஜோஷி. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஃபிலிம் வந்ததும் போய் சூனா போய் பார்த்துடணும், இல்லைனா தேட்டரில் ஓடாது. பிரசூன் ஜோஷி. நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து நெக்ஸ்ட் சேர்பர்சன் ஃபார் CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் மனோஜ் அஹூஜா. நமக்கு தெரியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சுனில் அரோரா, அட்டார்னி ஜெனரல் KK வேணுகோபால், சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா அண்ட் UPSC சேர்மேன் வந்து பிரதீப் குமார் ஜோஷி. ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டாங்க. பிரதீப் குமார் ஜோஷி, JOSHI, ஜோஷி. பிரதீப் குமார் ஜோஷி தான் வந்து UPSCயோட சேர்மேன். இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆனவங்க. இப்போ RBI கவர்னர் சக்திகாந்த தாஸ், BCCI பிரசிடென்ட் வந்து சௌரவ் கங்குலி அண்ட் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடென்ட் வந்து நரேந்தர் பத்ரா தான் வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஓட பிரசிடென்ட் வந்து நரேந்தர் பத்ரா. BCCI பிரசிடென்ட் வந்து சௌரவ் கங்குலி. அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் நேஷனலைஸ்டு பேங்க்கை யாருன்னா SBIயோட ஹெட் வந்து ரஜினீஷ் குமார். அதே இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ரஜினீஷ் குமார். ஸ்டேட்டுன்னு வந்தால் ராஜா போல இருக்காங்க, வெறும் பேங்க் ஆஃப் இந்தியான்னு வந்ததுன்னா அட்டானு குமார் தாஸ், ஓகேவா. இதையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்துட்டு வந்ததுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா அட்டானு குமார் தாஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானா ரஜினீஷ் குமார். பேங்க் ஆஃப் பரோடா சஞ்சீவ் சாதா. பார் வந்து எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்குது, சாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடா சஞ்சீவ் சாதா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா AS ராஜீவ் தான், ஓகேவா. AS ராஜீவ். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து AS ராஜீவ். இப்போ வந்து கனரா பேங்க் வந்து லிங்கம் வெங்கட பிரபாகர். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ கேன் வந்து இப்படி இருக்குமா, அதை திருப்பி போட்டால் நமக்கு லிங்கம் மாதிரி ஆயிடுதா. ஸோ கனரா பேங்க் கேன் லிங்கம் வெங்கட பிரபாகர். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பல்லவ் மொஹபத்ரா. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரலாக என்ன தெரியுது, பல்லு தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பல்லவ் மொஹபத்ரா. இந்தியன் பேங்க் வந்து பத்மஜா சந்துரு. இந்தியன் பேங்க்ல பத்மஜா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் பேங்க் பத்மஜா சந்துரு.
தென் அடுத்த இதில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து பார்த்தா பிரதீம் சென்குப்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா சீஸை வந்து பார்க்குறாங்க, கடலை வந்து பார்க்குறாங்க பார்த்தா. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தா பிரதீம் சென்குப்டா. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எஸ்எஸ் மல்லிகார்ஜுன ராவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் எஸ்எஸ் மல்லிகார்ஜுன ராவ். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் வந்து எஸ் ஹரிசங்கர். இப்போ எஸ்ன்னு நடுவில் வருதா, இங்கேயும் வந்து எஸ்ன்னு வருதா, ஸோ எஸ் ஹரிசங்கர். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல எஸ்எஸ் மல்லிகார்ஜுன ராவ். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்னு வந்து ஹரிசங்கர். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ராஜ்கிரண் ராய். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்கிரனும் ஐஸ்வர்யா ராயும் யூனியனாக நடிக்கிறாங்க, ஒரு படத்தில் நடிக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ராஜ்கிரண் ராய் ஜி. யுகோ பேங்க் வந்து அட்டுல் குமார் கோயல். யுகோ வந்து யுகோ அப்படின்னு சவுண்ட் வருதா, யுகோ கோ, அப்போ கோயல் அப்படி அட்டுல் குமார் கோயல். இப்போ இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் அஃபீஷியல்ஸ் பார்த்துடலாம். இப்போ இது யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓவோட செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஆண்டனியோ கிட்டாரஸ். வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் வந்து டேவிட் மால்பாஸ். வேர்ல்டு பேங்க்குக்கே பிரசிடென்ட் அப்படின்னா டேவிட் மாப்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. எம்டி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிறிஸ்டாலினா ஜார்ஜியா. மானிட்டரி ஃபண்டுனா மணியா, இருக்கிற மணிக்கு எல்லாமே வந்து கிறிஸ்டல்ஸ் வாங்கிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிறிஸ்டாலினா ஜார்ஜியா. டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ராபர்ட்டோ அசிவிடோ. அதாவது ராபர்ட் வந்து வீட்டை விட்டு போகிறாங்க ஃபார் ட்ரேடுக்காக. அப்போ ட்ரேடுன்னு வந்து ராபர்ட் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ட்ரிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஜி டைரக்டர் ஜெனரல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து யாருன்னா ராபர்ட்டோ அசிவிடோ. அடுத்து வந்து பிரசிடென்ட் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஓகேவா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து யாருன்னா திஜானி முகமது பேண்டி. இம்பார்ட்டன்ட். தென் யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரல் எஜுகேஷனல், யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் ஆட்ரி அசௌலே. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் வந்து யாருன்னா டெட்ரோஸ் அதானம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இது வந்து ஹெல்த் சரியில்லைன்னா எல்லாரும் பெட்ல போய் சேர்த்துருவாங்களா, ஸோ அதுதான் டைரக்டர் ஜெனரல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பெட் அப்படின்னு. ஸோ டெட்ரோஸ் அதானம். டைரக்டர் ஜெனரல் ஐஏஇஏ இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. யார் டைரக்டர் ஜெனரல்னா ரஃபேல் கிராசி. தென் யூனிசெஃபோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து ஹென்ரிட்டா H4. ஓகேவா, யூனிசெஃப் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா, ஹென்ரிட்டா H4. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹென்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹென். ஓகேவா, சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் ஹென்ரிட்டா H4. இன்டர்பால் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னா ஜர்ஜன் ஸ்டாக். இன்டர்பால்ல சிக்கினவங்க எல்லாருமே வந்து சர்ஜன் கிட்ட அனுப்புறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்பால் ஜர்ஜன் ஸ்டாக். செக்ரட்டரி ஜெனரல் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வந்து கும்மி நாயுடு. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கும்மி அடிக்கிறாங்க நாயுடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செக்ரட்டரி ஜெனரல் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கும்மி நாயுடு. ஐஓசி பிரசிடென்ட் தாமஸ் பேக். BACH தாமஸ் பேக். ஃபிஃபா பிரசிடென்ட் ஜியானி. இன்ஃபான்டினோ. ஜியானி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஓசி வந்து தாமஸ், ஃபிஃபா வந்து ஜியானி. இன்டரிம் சேர்மேன் ஐசிசி வந்து இம்ரான் குவாஜா. இன்டரிம் சேர்பர்சன் வந்து ஐசிசி சேர்பர்சன் இம்ரான் குவாஜா. அப்புறம் இது சானேன்னு வரும். சிஓ வந்து யாருன்னா SAWHNEYன்னு வரும், சானி. Okay friends, thank you. Do support my channel. Bye.